பிரான்கோபோனி உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விவாதத்திற்கு பிறகு பிற்பகலில் டிஜிட்டல் யுகத்தில் பிரெஞ்சு மொழி பேசும் குடிமக்களுக்கான சவால்கள் குறித்த அமர்வு இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி தலைமை தாங்கும் இந்த அமர்வில் மத்திய கிழக்கில் நடந்து வரும் மற்றும் லெபனானில் விரிவடையும் போர் தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை எவ்வாறு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்க லெபனானின் தகவல் தொடர்பு அமைச்சருடன் உரையாட உள்ளதாக கெனடிய வெளி விவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். புதன்கிழமை இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது காவல்துறை அதிகாரி ஒருவர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையின் தலைவர் மைரோன் டெம்கியூ தெரிவித்துள்ளார். யோங்கே ஸ்ட்ரீட் எக்லிங்டன் அவென்யூ பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவர் சந்தேக நபர்களால் சுடப்பட்ட சம்பவத்தில் 15 வயது சிறுவன் உட்பட 3 பேர் 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். அதில் டொரண்டோவை சேர்ந்த 21 வயது இளைஞர் துப்பாக்கிகள் தொடர்பான குற்றங்கள் உட்பட மொத்தம் 17 குற்றச்சாட்டுகளையும் 15 வயது சிறுவன் 3 திருட்டு உட்பட 6 குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டுள்ளனர். அதே சமயம் 22 வயதான இளம்பெண் சதி முயற்சி மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்.